நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச் சந்தையில் 7 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச் சந்தையில் 7 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. உடனுக்குடன் நேரலையாக பார்த்து வருகிறோம். 10 கிலோ எடை கொண்ட ஆடுகள் ரூபாய் 12,000 வரை விற்பனை செய்யப்படுகின்றன. கேரள ரக ஆடுகளும் விற்பனை செய்யப்படுகின்றன. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆடுகளை ஆர்வமாக வாங்க வந்த வியாபாரிகள் தற்போது ஆடுகளை எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையிலிருந்து வாங்கிச் செல்கிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு தூத்துக்குடியிலிருந்து எமது செய்தியாளர் மூர்த்தி இணைகிறார். வணக்கம் மூர்த்தி, தற்போது எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் 7 கோடி ரூபாய் வரை ஆடு விற்பனையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடுங்கள். சாரலதா, வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் தென் மாவட்டங்களிலேயே புகழ்பெற்ற ஆட்டுச்சந்தை உள்ளது. வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் கூடும் இந்த சந்தைக்கு கிராமப்புறங்களில் வளர்க்கப்படும் ஆடுகள் கொண்டு வரப்படும். திருநெல்வேலி, மதுரை, விருதுநகர், தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆடுகளை வாங்கவும் விற்கவும் வியாபாரிகள் வருகை தருவார்கள். வாரந்தோறும் சுமார் 2 கோடி ரூபாய் வரை இந்த விற்பனை என்பது நடைபெறும். தீபாவளி, தைப்பொங்கல், ரம்ஜான் உள்ளிட்ட பண்டிகை காலங்கள் மற்றும் திருமண முகூர்த்தங்கள், கோவில் திருவிழா காலங்களில் ஆடுகள் விற்பனை என்பது அதிகபட்சமாக நடைபெறும். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை வரும் செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து கரிநாள், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள் உள்ளிட்டவை கொண்டாடப்படுவதால் அன்றைய தினங்களில் ஆடு இறைச்சி விற்பனை என்பது மிக அதிகமாக நடைபெறும். இதைத் தொடர்ந்து நேற்று இரவு மற்றும் இன்று அதிகாலை முதல் எட்டயபுரத்தில் கூடிய இந்த சிறப்பு ஆட்டுச் சந்தையில் விற்பனை என்பது களைகட்டி உள்ளது. தொடர் மழை காரணமாக கடந்த 1 மாதமாக ஆட்டுச் சந்தைக்கு ஆடுகள் வரத்து குறைவாக இருந்து வந்த நிலையில் இன்று கூடிய இந்த சந்தையில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் கேரள மாநிலத்தில் இருந்தும் கால்நடை வளர்ப்பவர்கள் வாகனங்களில் ஆடுகளை கொண்டு வந்துள்ளனர். வழக்கமான நாட்டு ரக ஆடுகளுடன் மலப்பாரி, தலச்சேரி, ஜமுனாபாரி உள்ளிட்ட கேரளா மாநில ஆடு வகை ரகங்களும் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்த சந்தையில் 10 கிலோ எடை கொண்ட நாட்டு ரக ஆடுகள் ரூபாய் 10,000 முதல் 12,000 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. கேரள மாநில ஆடுகள் ரகம் வாரியாக எடைக்கு ஏற்ப 15,000 முதல் 30,000 வரை விற்பனையாகிறது. தொடர் மழையினால் கடந்த சில வாரங்களாக விற்பனை மந்தமாக இருந்து வந்த நிலையில் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை விறுவிறுப்பாக உள்ளது. நேற்று இரவு தொடங்கி இன்று காலை 9 மணி நிலவரப்படி ரூபாய் 7 கோடி வரை பொங்கல் பண்டிகைக்கு விற்பனை நடைபெற்று இருப்பதாகவும், இன்று மதியம் 2 மணி வரை நடைபெறும் இந்த சந்தையில் ரூபாய் 10 கோடியை வியாபாரம் ஆடு விற்பனை தாண்டும் எனவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சாரலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.